ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரயில்வே என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக 3058 வேக்கண்ட்டு. மினிமம் +2 படிச்சிருந்தாலே போதுமானது. இதற்கு வந்து எவ்வளோ சேலரி, என்ன ஏஜ் லிமிட்டு, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ரயில்வேஸில் இருந்து அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், ஓகேவா, அண்டர் கிராஜுவேட். சில நாட்களுக்கு முன்பு தான் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிராஜுவேட் படித்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஹையர் லெவல் போஸ்ட்டு. இது வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் +2 வந்து முடித்தவங்களுக்கு, சரிங்களா. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட்டுமே வந்து பண்ணியிருக்கோம், சரிங்களா. 28/10/2025 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 27 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. நல்லா 1 மந்த் டைம் இருக்குது. தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். 3058 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிராஜுவேட் கேட்டகரியில் ஒரு 4000 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். நான் அப்ளைவும் பண்ணி தரேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அக்கவுண்ட்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, ட்ரெயின் கிளர்க்கு, இந்த மாதிரி 4 விதமான கிளர்க்கு போஸ்ட்டுகள் அவைலபிளாக இருக்குது. ஒன்னொன்னுத்துக்குமே வந்து போஸ்ட் வைஸ் வந்து சேலரியுமே வந்து வேரி ஆகுது, ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு அந்த டிக்கெட் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 21,700 வந்து சேலரி. மற்ற 3 போஸ்ட்டுக்குமே ரூ. 19,900 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பாருங்க, 18 வயசுலேருந்து 30 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸு ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அதாவது பிசி எம்பிசியை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது கம்பல்சரி வந்து தேவைப்படும். ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிடாக இப்போ கரண்ட்டில் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி கண்டிப்பாக வந்து தேவைப்படும். மற்றபடி எஸ்சி, எஸ்டி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்ச கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெரிஃபை பண்ணுறப்போ அதுதான் வந்து கேட்குறாங்க, ஓகேவா. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே அதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா அதுவும் பண்ணணும். அதுவுமே நான் அப்டேட் பண்ணி தரேன், சரியா. ஓகே. இதற்கான வேகன்சிஸ் பாருங்க. டிக்கெட் கிளர்க்குக்கு 2424, அக்கவுண்ட்ஸ் கிளர்க்குக்கு 394, ஜூனியர் கிளர்க்குக்கு 163, ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு 77. டோட்டலா வந்து 3058 வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. அது இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு, ஓகேவா. அதனால தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ வருஷம் வருஷம் வர்றத அப்படியே அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து வரோம், சரிங்களா. அதே மாரி தான் இதுவுமே வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸா இருந்தா இதுல வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா. இந்த வயசுல இருந்து இருக்கிற, அதனால வந்து ஏஜ் லிமிட்டுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட கம்யூனிட்டி உங்களுக்கு தான் தெரியும். அதனால ஆஸ் பர் கம்யூனிட்டி நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து குடுக்குறேன், ஓகேவா. டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு வாட்டி படிங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். எதனா டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே. அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தும் பார்த்தீங்கன்னா, ஓபிசி, யூஆர் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரில அப்ளை பண்றவங்களுக்கெல்லாம் ரூ. 500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. ஆனா எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரூ. 400 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து கேட்பாங்க அப்ளை பண்றப்போ. கரெக்ட்டா வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க. இதே எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, மாற்றுத்திறனாளிகள், ஃபீமேலு, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரூ. 250 தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. நீங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரூ. 250வும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, சரிங்களா. அத தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணா போதும். பாஸ் பண்ணணும்னு இல்ல. பட் நீங்க கம்பல்சரி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணா தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத வந்து நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும், ஓகேவா. ஆர்ஆர்பி வெப்சைட்ல, சென்னை வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஆர்ஆர்பி சென்னை அப்படின்ட்டு. இதற்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேசிக் டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 90 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதுல ஜெனரல் அவேர்னஸ் 40 கொஸ்டினும், மேத்தமேட்டிக்ஸ்க்கு 30 கொஸ்டினும், ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் 30 கொஸ்டினும் வந்து இருக்கும். டோட்டலா வந்து 100 கொஸ்டினு, 90 நிமிஷம். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அதே நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 120 நிமிஷம் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல நெகட்டிவ் மார்க்கிங்குமே வந்து இருக்கு, ஓகேவா. 1/3 அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. மேத்தமேட்டிக்ஸ்க்கு
ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க கவர் பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90 நிமிஷம் எக்ஸாமா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 120 கொஸ்டின் இந்த வாட்டி வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க்கு. அதே மாரி தான் நெகட்டிவ் மார்க் 1/3 அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த 4 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது அக்கவுண்ட்ஸுக்கும் சரி, அதாவது 2வது மற்றும் 3வது ஜூனியர் கிளர்க் அதுக்குமே பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் தான். மத்த 2 போஸ்ட்டுக்கு வந்து கிடையாது. ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையாது. ஒன்லி வந்து உங்களுக்கு எக்ஸாம் மட்டும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? சிம்பிள் தான். பாருங்க, ப்ரிப்பேர் பண்றவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் வந்து இந்த இந்த இதுலயுமே இந்த வீடியோலுமே நான் உங்களுக்கு புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து செக் பண்ணி பாருங்க. லிங்க்ல போயிட்டு நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க வந்து ஆர்டருமே பண்ணிக்கலாம். நான் Amazon அந்த Flipkartல தான் வந்து லிங்க்குமே குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்க, கரெக்ட்டா அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். ஓகேவா? ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் ஓகே, கிளர்க் போஸ்ட் குடுத்துருக்காங்கல்ல ரூ. 21,700 ஸ்டார்ட்டிங் சேலரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, +2 வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதில மினிமம் நீங்க 50% மார்க்ஸ் ஆச்சும் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டியா இருந்தா நீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி +2 தவிர்த்து அதுக்கு மேல நீங்க படிச்சிருந்தாலும், அந்த 50% கம்மியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. மெயினா வந்து நீங்க +2 வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி இல்லையா அது? அதுதான் வந்து தனித்தனியா குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு தமிழ்நாடுல எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்டின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஆர்ஆர்பி சென்னை அப்டின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப எப்படி சவுத் ஜோன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி சென்னை தான் நம்ம தமிழ்நாடு இது. சரிங்களா? இதுல வந்து டோட்டலா 80 வேக்கன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல ஜெனரல்ல 33 இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சில 11, எஸ்டில 5, ஓபிசில 23, இடபிள்யூஎஸ்ல 8. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற வேக்கன்ஸிஸ் ஓகேவா? மத்தபடி ஆல் ஓவர் இந்தியா தான் வேக்கன்ஸிஸ் வந்து இருக்கு. அப்ளை பண்றவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? 27/11/2025 அதுவரை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் 29/11/2025 வரல பண்ணிக்கலாம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால், அது அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் இருந்தா, நீங்க வந்து இந்த டேட் ஓகேவா? நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 9ஆம் தேதி வரல பண்ணிக்கலாம். அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு லேட்டரா தான் வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து தெரியும். உங்களுக்கு மெயில் மெசேஜ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் இதுல வந்து எக்ஸாம் சென்டர் வந்து எங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களே தான் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்றது வந்து கிடையாது. மத்தபடி 4 போஸ்ட்டுக்குமே வந்து +2 முடிச்சிருந்தாலே போதும். எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன மஸ்ட்டா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.